அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது 12 ராசிகளில் முதன்மையான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளக்கூடிய முதன்மை ராசியாக நிச்சயமாக துலாம் ராசி பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவகிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகவும் அற்புதமான முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பை உருவாக்கக்கூடிய ஆண்டாக 2025 அமைவதால் தான் தாமாக பல நல்ல வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வருகிறதுங்க. அதிலும் குறிப்பாக ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்குமே நல்ல பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் ராசியின் உச்ச அதிபதியான சனி வருகிறார். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் கேது வருகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே அதீத நன்மையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு 9ஆம் இடத்திற்கு வருகிறார். 9இல் குரு என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைக்கும். அந்த வாய்ப்பு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 அமைய போகிறது. இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் மிக வலுவான அமைப்பிற்கு வரும்போது மிக அற்புதமான வாய்ப்புகள் தாமாக உங்களை தேடி வருங்க. உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஆசையாக இருந்தாலும் எதிர்பார்ப்பாக இருந்தாலும் நிச்சயமாக பூர்த்தியாகுங்க. நல்ல வரன் கிடைத்தல், காதல் சரியாக கைகூடுதல், எதிர்பார்க்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுதல், புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடியதல், உங்களுடைய மனதில் தேக்கி வைத்திருந்த திட்ட வடிவில் இருந்த தொழில் ரீதியான விஷயங்களை செயல்படுத்துதல் மற்றும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள், உறவுகள் மேலும் பலப்படுதல் போன்ற பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வருடத்தில் நிறைவாக அமையுங்க. அதைவிட தவறான பழக்கம் என்று தெரிந்துவிட வேண்டும், இதை விட்டுவிட வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் மிகவும் சிறப்பாக அமையுங்க. உணர்ச்சி வசப்படுதல், முன்கோபப்படுதல் என அனைத்தையும் விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் முதன்மையாக பெறுவதற்கான யோகம் இந்த 2005 உண்டு. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு 9ஆம் இடத்திற்குள் வந்திருப்பதால் இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப ரீதியான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் என்று மிக சிறப்பாக கை கொடுங்க. 9இல் குரு என்றாலே உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். அந்த வகையில் திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டுங்க. அதோடு மட்டுமல்லாது பெண்மணிகள் கணவன் மனைவிக்கிடையே சந்தித்து வந்த மனச்சிக்கல்கள், பிரிவுகள் போன்றவை நீங்கி உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் பிரிந்து சென்ற கணவன் மனைவியும் இணைவலாம். உறவுகளுக்கிடையே ஏற்பட்ட மன வருத்தம், சங்கடம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறதுங்க. அதோடு மட்டுமல்லாது களவு போன பொருளை மீண்டும் கண்டுபிடித்து மகிழ்வதற்கான முதன்மையான யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 மிகவும் சிறப்பாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் குரு உறுதிப்படுத்துகிறார். இதைவிட ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. சனி 6ற்கு வருவது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறதுங்க. எனவே நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கிடைப்பது, நிரந்தர பணி கிடைப்பது என அனைத்துமே உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். நிரந்தர வருவாயை உருவாக்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியான பணிகளும் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது. எனவேதான் பல்வேறு வகையில இருந்த தடைகள், தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளுவதற்கான வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் நுழைகின்றனர். நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய இந்த 2 கிரக நிலைகளின் அமைப்பும் பெரிய அளவுல நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்களுடைய
கடின உழைப்பிற்கு லாபம் பல மடங்கு உயருங்க. பல்வேறு வகையில புதிய கிளை திறத்தல், தொழிலை விரிவுபடுத்துதல், மற்றவரிடம் வேலை பார்த்த நிலை மாறி மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தல் என பல அமோகமான வளர்ச்சியை நிச்சயமாக 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. அலட்சியமில்லாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை, வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள், எதிர்பார்க்கக்கூடிய நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் கனகச்சிதமாக அமையும். நினைப்பதை காட்டிலும் வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கலாம். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் வருடமாக இந்த 2025 நிச்சயமாக அமையும். ஏனென்றால் அவரது இரு ராசி வீடுகளும் அமோகமான வளர்ச்சியை அள்ள போகின்றன. எனவே இந்த வருடத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் போதிய அளவிற்கு வருமானம் என்று சொல்வதை விட அதை காட்டிலும் நல்ல சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைவாக கிடைக்க போகிறது. உங்களது சிறிய அளவிலான முதலீடு மிக பெரிய அளவிலான லாபத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். கலைத்துறையில் இருப்பவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய வகையில் இந்த 2025 உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக அமைய போகிறதுங்க. அரசியல் சார்ந்த பணிகளிலும் தொடர் வெற்றிகளை பதிவு செய்வதோடு முதன்மையான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகமும் நிச்சயமாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரன் 12 இடங்களில் வலம் வந்தாலும் கூட இந்த தருணத்தில் தசாபுதிகளின் அடிப்படையில் சுக்கிர தசையோ சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் புகழின் உச்சத்தையே சந்திப்பதற்கான யோகம் கலைத்துறை, அரசியல் துறையில் நிச்சயமாக உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கிறார். 12 இடங்களில் மாறி சஞ்சரித்தாலும் அபரிவிதமான நன்மைகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். எனவே கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது பூமிகாரகன், மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த வருடத்தின் துவக்கத்தில் கர்மத்திலும், அதற்கு பிறகு லாபம், தனம் மற்றும் விரயம், ஜென்மம், தைரியம் என பல இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க. அஷ்டம செவ்வாய் இல்லாத இந்த ஆண்டில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பில் நினைப்பதை காட்டிலும் உச்சபட்ச வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ராசிக்கு சற்று சகாயமானவராக இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக வலம் வருகின்றன. எனவே நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். பிதுர்காரகன், மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சூரியன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வந்தாலும் உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். அலைச்சல் இல்லாமல் பல பணிகளை நிறைவாக முடிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகிறாருங்க. சந்திரன் 12 இடங்களிலும் 12 அல்லது 13 முறை வலம் வர போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் நல்ல வாய்ப்புகள் தவற விட்டோமோ என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம். அவை மீண்டும் மீண்டும் சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக 2025 துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. எனவே நல்ல வளர்ச்சியை நிச்சயம் உறுதியாக பெற முடியும். மேலும் இந்த வருடத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் பெருவாரியான சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தாமாகவே நிச்சயமாக உங்களை தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு என்பதில் சந்தேகமே இல்லை. 2025 ஆண்டில்